2 பேர் இஷ்யூஸ் அவங்க மட்டும் பேசிக்கிட்டா அது வந்து நார்மலான ஒரு விஷயமா போயிருக்கும். மேபி மணிமேகலை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணிட்டோ, இல்லை இதை பற்றி கொஞ்சம் இன்னுமே அங்கே டிவி சேனல்லையோ இல்லை டைரெக்டாக பிரியங்கா அவங்ககிட்டயோ வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அவங்க பேசியிருக்கலாம். கொஞ்சம் அவங்களோட பேஜில் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம். மேபி அவங்க பேசினாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது, தெரியாமல் நம்ம எந்த இஷ்யூஸை பற்றியும் சொல்ல முடியாது. பட் வெளியில் அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே 2 பேர் சைட்லையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சப்போர்ட்டுக்கு அவங்க சப்போர்ட்டுக்கு இவங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே கமெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். என்னோட ஃபேவரட் வந்து பிரியங்கா. ஸோ நான் சப்போர்ட் பண்ணுறது பிரியங்கா. பிரியங்காவோட ஹோஸ்ட் நல்லா இருக்கும். அவங்க எப்போதும் காமெடியன் பேசுகிறாங்க. ஸோ அவங்க மோஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ எல்லா இடத்துலையும் அவங்க வந்து எம்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட இது ரொம்ப பிடிக்கும். இதில் யாருக்கு சப்போர்ட்ன்றத விட 2 பேருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் இதில் ஒரு ஷோ தானே, எல்லாம் பீப்புள் பார்க்குறது ஒரு ஷோ இது. ஸோ 2 பேருமே வந்து கொஞ்சம் பீப்புளுக்காக இது வந்து என்டர்டெயின்மெண்ட் ஷோ. ஸோ 2 பேருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேரும் திரும்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம யார் ஷூ அவங்க ஷூல இருந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். இது வந்து நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன வேணா பேசலாம். இப்ப அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த விஷயம் என்னன்னு தெரியும். தெரியாம நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு ரேண்டமா போற போக்குல ஒரு 4 கமெண்ட் போட்டு போறது எல்லாம் வந்து அதெல்லாம் சுத்தமா அதை ஸ்டாப் ஆனாவே எல்லாமே நின்று போயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மணிமேகலை ஆகட்டும் இல்லை பிரியங்கா ஆகட்டும், 2 பேருமே ஹார்ட் ஒர்க்கர், 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். யாரோடைய ஃபேன்ஸுமே நம்ம கிடையாது. ஸோ ஆனால் இதில் அவங்க டாமினேட் பண்ணுறாங்களா, அவங்க மேபி எப்பயாவது யாராவது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் லூஸ் டாக் பண்ண வேண்டியிருக்கும். அது நம்மளே ஈவன் இப்போ கமெண்ட் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை சேனல்ஸ் ஆகட்டும் இல்லை ஹையர் அஃபிஷியல் ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் டெம்பர் ஆகி லூஸ் டாக் பண்ண தான் செய்வோம். யாரும் இந்த காலத்தில் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ மேபி அவங்க 2 பேருக்குள்ள நம்ம பார்க்கல. 2 பேரும் யாருக்கு எப்படி எந்த அளவுக்கு ஹர்ட் ஆச்சு, யார் என்ன லூஸ் டாக் பண்ணாங்கன்னு தெரியாம நம்ம பேச முடியாதுல. இப்ப நானுமே பாத்தீங்கன்னா ரேண்டமா வர கமெண்ட்ஸ் டிவில ஷோவை பார்த்து இதை வச்சு நான் பேசுறது வந்து கண்டிப்பா வந்து அது எனக்கு நான் என்னையுமே சேர்த்து சொல்லிக்கிறேன். அது வந்து கரெக்டான விஷயமே கிடையாதுங்கிறேன். நம்ம வேணா சொல்லலாம், இப்படி நடக்காம இருக்கலாம், அது வரைக்கும் தான் நம்ம லிமிட்ஸ், அதுதான் நம்ம பவுண்டரி, அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதை இல்லாம இப்ப எங்கெங்கயோ டாபிக் போகுது. நான் ரேண்டமா சேனல்ஸ் பாக்குறேன், டாபிக் வேற எங்கெங்கயோ போகுது. இதை தவிர்த்திருக்கலான்றது தான் என்னோடது. மணிமேகலை வந்து கொஞ்சம் யோசிக்கணும்னு நான் சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாவே இருந்தா கூட இப்ப டாபிக் வேற எங்கெங்கயோ போகுது பாத்தீங்களா, தேவையில்லாம இஷ்யூஸ், அதை தவிர்த்திருக்கலாம். ஒரு ஆங்கரா இருந்தாலும் நிறைய இஷ்யூ, நிறைய ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கதான் செய்யும் ஒரு இடத்துல. ஆனா அதெல்லாம் வந்து தாண்டி வந்தவங்க தான் வந்து அதை வந்து கவர் அப் பண்ண முடியும். ஸோ அவங்க அந்த மாதிரி வெளியே போறது வந்து தவறு தான் சொல்லணும். ஒன் சைட்ல பாத்தீங்கன்னா பிரியங்கா டாமினேட் பண்றாங்க, மணிமேகலை ஆல்சோ கொஞ்சம் கோவம் சீக்கிரமா படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி மணிமேகலை ஆர் பிரியங்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நல்லா இருக்கும். ரொம்ப ஹேட்டட் அதிகமா இருக்காங்க, அதுக்கு அவங்க டிசர்வ் ஆனவங்களா இல்லையா? யாரும் யாருக்குமே வந்து டிசர்வ் இதெல்லாம் கிடையாது. மேபி அவங்க கொஞ்சம் இதை பத்தி யோசிச்சிருக்கலாம். மேபி அவங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இத மணிமேகலை எப்படி ஸ்டெப் எடுக்கணும்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி பிரியங்காவுமே வந்து கொஞ்சம் யோசிச்சு அவங்க கிட்ட பேசியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் ஃபீல் ஆகுது எனக்கு. பிரியங்கா மேல தப்பு இருந்தாலும் அவங்க போயிருக்க கூடாது, அவங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்கணும் அதுக்காக. பிக் பாஸ்ல கூட அதே மாதிரி டாமினேஷன் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பிரியங்கா வந்து கொஞ்சம் சீனியர், ஸோ அதனால விட்டு கொடுத்து போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் சொல்றாங்க பிரியங்கா எல்லா ஷோலுமே இருக்காங்க, மணிமேகலைக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் பிரியங்கா எல்லா ஷோலையும் இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஷோஸ்லாம் ஹிட் ஆகிறதுனால தான் அவங்க இது பண்ணுறாங்க. பட் ஆனால் மணிமேகலைக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா அவங்களும் நல்லா ஆங்கரிங் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவங்களும் நல்லா வரவும் முடியும். ஸோ அதனால மணிமேகலுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவை ஃபர்ஸ்ட் பார்த்து எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்ம டிசைட் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நிறைய மீம்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, இங்க நம்ம ஒரு வியூல வந்து ஒரு விஷயத்த பார்ப்போம், அதே சைட் வியூல பார்த்தீங்கன்னா
டோட்டலா அந்த போஸ்டர் எல்லாமே வேற இருக்கும். ஸோ நமக்கு காட்டுறது என்னதுன்னு அதை வச்சு நம்ம ஒருத்தங்களை பத்தி இவங்க வந்து கரெக்டா இப்படிதான் பண்ணிருப்பாங்கன்னு கெஸ் பண்றதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க எல்லாரும். அதுவே தப்புங்கிறேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? இப்போ அவங்க வந்து அந்த ஒரு ஆங்கர்ல இருக்காங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி அவங்க ஸ்ட்ராங்கா இல்லாம அப்படியே டக்குன்னு வெளியே போனது வந்து அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு பாருங்க. அதே அங்க நின்று அவங்க ஃபைட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கே அந்த சப்போர்ட் வந்திருக்கும். மக்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, விஜய் டிவியும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மேபி அப்படிதான் இன்டிமேஷன் தோணும், திரும்ப வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன, பிரியங்கா தான் எல்லா ஷோலையுமே வராங்க. மணிமேகலை ஒரு ஷோ தான் ஒர்க் பண்ண, அட்லீஸ்ட் அவங்க தான் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரியங்கா டிசிஷன் எடுக்கலையே. இப்போ பிரியங்கா வந்து நான் இந்த ஷோ வரேன், நான் அந்த ஷோ வரேன், நான் இதுக்கு வரேன், நான் இதுக்கு ஓகே ஆகுறேன்ற டிசிஷனை வந்து பிரியங்கா கையில இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் இது பிரியங்கா டிசிஷன், அவங்களே எல்லா ஷோக்கும் சைன் பண்றாங்கன்னு சொல்லலாம். இது அவங்க டிசிஷன் கிடையாது. மணிமேகலை ஆகட்டும் பிரியங்கா ஆகட்டும் ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்கள சேனல்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம்ன்றது ஃபிக்ஸ் பண்றது அவங்க. அது ஃபினான்ஷியலா இருக்கலாம், டேலண்ட்டுக்கு இருக்கலாம், எல்லாமே டேலண்ட்டுக்கு வந்துடுதுன்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில சூஸ் பண்றாங்க. இவங்க இந்த ஷோக்கு இருப்பாங்க, அவங்க அந்த ஷோக்கு இருப்பாங்கன்னு. ஆனா டேலண்ட் பேஸ் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேருமே சேனலுக்குள்ள இருக்காங்க, வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேர் கையில கிடையாது. எந்த ஷோ வந்து இந்த 10 ஷோ எனக்கு தான் அப்படிங்கிற டிசிஷன் வந்து பிரியங்கா கையிலயும் கிடையாது, மணிமேகலை கையிலயும் கிடையாது. அவங்க டேலண்ட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்கறது தான் விஷயம். இது அடுத்தவங்க கருத்து, அந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்போ அடுத்தவங்க இப்போ நிறைய பேரை வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பேரை சேனல்ஸ் அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு இதனாலலாம் தவிர்த்து போச்சுங்கிறது. ஆனா அது வந்து என்னால ரொம்ப எடுத்துக்க முடியல. இது அவங்க கையில இல்ல. ஆப்வியஸ்லி ஒரு ஹேங்கர் கையில எப்படி இருக்கு, நான் இந்த ப்ரோக்ராம் எடுப்பேன், நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணுவேன், அவங்க சூஸ் பண்ண முடியாதுல்ல. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அதனால தான் எல்லாருமே வந்து பிரியங்காவை கேட்குறாங்க. ஸோ எல்லா மற்ற ஆங்கர் வந்து அவங்கள பார்த்து கற்றுக்கணும். மீடியா சைடில் நடக்கிறது மீடியா சைடில் தான் தெரியும் ஃபுல்லாக. பீப்புள் சைடு வந்து நம்ம ஷோ பண்ணுறது மட்டும்தான் பீப்புள் பார்க்குறாங்க. ஸோ அதனால் மேபி மீடியா சைடில் மேபி அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியுன்றதுனால பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரையும் மணிமேகலை டைம் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த டைம் வெளியே போயிட்டு உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது மணிமேகலை தான் சொல்லணும். அவங்க டிசைட் பண்ணும். ஹர்ட் ஆனது அவங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கஷ்டமா இருக்கு. அவங்க ஓப்பன் டாக்கா எல்லாமே சொல்லிட முடியாது. அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஹர்ட் ஆன பட்சத்துல அது அவங்க டிசிஷன், அது அவங்க பர்சனல். அவங்க வர்றதும் வராததும் அவங்களோட பர்சனல். அது ஃபுல் ஷோ பார்த்துட்டு அதில் எடிட்டிங் அதெல்லாம் இருக்கும். மக்களுக்கு காமிக்கிறப்ப அதை எடிட் பண்ணி தானே உங்களுக்கு வரும். ஸோ அதனால உண்மையான விஷயம் என்ன நடக்குதுன்றது வந்து மீடியா சைடில் தெரியுன்றதுனால அப்படி சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சீனியர் ஆங்கரா பிரியங்கா வந்து கொஞ்சம் மணிமேகலுக்கு விட்டு கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்னு ஒவ்வொரு ஹீரோக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அவங்க கொஞ்சம் அப்படி வழி விட்டதுனால தான் அடுத்தடுத்த ஹீரோஸ்க்கும் வந்து இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கும் அதே மாதிரி தான். இந்த ஹேங்கர் கொஞ்சம் இது பண்ணதான் அடுத்தவங்களுக்கு. அதுக்குன்னு டோட்டலா இவங்க தான் அதை தடுக்கிறாங்கன்றது கிடையாதுல்ல. இவங்களாலதான் அடுத்த ஷோ வந்து அவங்களுக்கு தடுக்குதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லைன்றேன். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து உண்மை கிடையாது. நானே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு வந்து நானும் ஆங்கருக்கு ட்ரை பண்ணுறேன் தான் ஆக்சுவலி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாதான் அடுத்த ஆங்கர்ஸ்லாம் உள்ள வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி டெலிகாஸ்ட்டும் ஆர் மிஷன் மீடியா மிஷன் ஆல்சோ கொஞ்சம் கன்சிடரேஷன் ஃபார் அனதர் ஆங்கர்ஸ்க்குலாம் சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டாமினேஷன்ஸ் தான் இருக்கு. பட் நல்லா இருக்கு. பட் இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் சான்ஸ் மற்றவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்குதான் ஆர்மி வந்து ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நீங்க வந்து யாருன்னா எடுத்து போட்டு நீங்க எடிட் பண்ணி போடுற ஒரு விஷயம் தான். இப்ப நான் பேசுனதே வந்து நான் பேசுறது ஃபுல்லா வருமானா வராது. நீங்க அதை எடிட் பண்ணி எப்படி என்ன காட்டணும்னு நினைக்கிறீங்க? இவங்க பேசின நல்ல பாயிண்ட்ஸ் போடுறதோ இல்ல உங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்க எடிட் பண்ணி போடுறத பொறுத்துதான் நான் என்னன்றது மக்கள் பார்க்க போறாங்க. அப்ப அதுக்கு பிடிச்சவங்க ஒரு 100 பேர் லைக் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் இவங்க சொல்ற கருத்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இவங்க என்ன சொல்றதுன்னு ஒரு 10 பேர் கேட்பாங்க. இதுக்கு நான் போல்டா ஓகேவா இருந்த வாசி தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சோ நானுமே ஹேட்டர் ஃபேஸ் பண்ணலாம், நானுமே லைக்ஸ் வாங்கலாம். சோ இது எந்த ஆர்மியும் எதுவுமே மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க. அறிவு சொல்றது கேட்கணுமா, மனசு சொல்றது கேட்கணுமா, நீங்க எதை கேட்பீங்க? நான் வந்து நியூட்ரல் ஆர்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ்க்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கறது நல்ல விஷயம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க கொஞ்சம் ஆல்ரெடி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ அடுத்த கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு மேபி லேடர் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. மேல்ஸ்ன்னு பார்த்தா மாக்கப்பா வந்து அவரோட இடத்த வந்து மேக்கப் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபீமேல் பார்த்தா இப்போ பிரியங்கா இருக்காங்க. ஸோ ஃபீமேல்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலை வந்து மேக்கப் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் மேக்கப் பண்ணாதான் அதுக்கு அவங்களோட ஸ்டைலை காட்டணும். எப்பொழுதுமே ஜென்ஸ் சைடில் அதிகமாக இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வராது. லேடிஸ் சைடில் தான் இந்த டாமினேஷன், கேர்ள்ஸில் மோஸ்ட்லி இந்த டாமினேஷன்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ அதை மென்னா சொல்கிறேன். மேபி இது அது அதனால அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு மாக்காப்பாவுக்கும் மேபி இன்னொருத்தர் பேர் ரக்ஷன் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கோயிங்காக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கிளாஷஸ் வரல. பட் மேபி ரெண்டு பேரும் அந்த ஷோஸ் வைஸில் கிளாஷஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு சீனியர் ஆங்கர்ஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யார் பிடிச்சவங்க? இவங்க 2 பேர் மட்டும் சாய்ஸ் வச்சு கேட்டா எனக்கு 2 பேருமே பிடிக்கும். எனக்கு 2 பேருக்குமே வந்து ஹக்ஸ், 2 பேருக்குமே லவ், 2 பேருக்குமே அஃபெக்ஷன் தான் சொல்லுவேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிடிக்கும். அந்த முதல்ல எனக்கு இதை நான் பேசுறேனாவே எனக்கு CWC ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் ஓகே சொன்னதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். வேற ஷோவா இருந்துச்சுன்னா நான் இந்த கருத்து பதிவு பண்ணியிருக்க மாட்டேன். மேபி இப்போ இந்த இஷ்யூஸ்னால நானுமே கொஞ்சம் ஹர்ட் ஆயிருந்தது. ஏன்னா இப்படி போயிட்டு இருக்கு இந்த சீசன்ல இவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா நிறைய பேரோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்த விஷயம், டிஆர்பி எல்லாம் அப்படி போன விஷயம் இப்போ இப்படிலாம் போய் ஃபேஸ் ஆயிட்டு இருக்குன்ற போது கஷ்டமா இருக்கு. அதனால சரி நம்ம நினைக்கிறதையும் நம்ம சொல்றது போல்டா சொல்லாமேன்னு தான் சொன்னேன். இது மெச்சூரிட்டியை காமிக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவங்க வந்து இதில் இந்த விஷயத்தில் சீக்கிரமாக வேணும். பட் இது மேபி பாப்புலாரிட்டியான்னு கூட எனக்கு தெரியல, மார்க்கெட்டிங் சைடான்னு கூட தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக சொல்யூஷன் எடுத்துகிட்டு இது என்ன ஒரு ஷோ நல்லா ஹிட் ஆகுது, எல்லா பீப்புள் நல்லா பார்த்துட்டு இருக்கிறப்ப மக்களுக்காக அவங்க வந்து என்டர்டெய்னர்ன்ற முதல்ல 2 பேரும் கொஞ்சம் பேசி சீக்கிரமாக வந்து ஷோவை நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கமெண்ட் அந்த மாதிரி பார்த்தா ஓகே. டிஆர்பி ரேட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிறது தான். அதுதான் சொன்னேன், நம்ம இதுக்கு ஒரு 100 பேர், அதுக்கு ஒரு 100 பேர், அதுக்கு ஒரு 100 பேர்னு எல்லா கேட்டகரியிலும் இருப்பாங்க. அதுல எது வந்து லீடிங்ல இருக்கோ அது வந்து வெளியில பேசப்படுது. மற்றபடி கருத்து வேறுபாடுங்கிறது எல்லா விஷயத்துக்கும் இருக்கும், எல்லா வகையிலும் இருக்கு. அது லீடா எது வெளியில வருது, மீடியால எது பெருசா பேசப்படுதோ அந்த கமெண்ட் அந்த வீடியோ தான் நம்ம கண்ணுக்கு படும். இல்ல பிரியங்கா ஆல்சோ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னர் தான். நல்ல ஒரு காமெடியான ஒரு ஃபன்னி கேரக்டர். எனக்கு அவங்களை இண்டிவிஜுவலா பார்த்தா பிரியங்காவையும் பிடிக்கும். பட் அவங்களுக்கு இது மேபி பேட் டைமா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பீப்புள் சைடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பீப்புளோட சப்போர்ட் தான் வந்து ஆங்கரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஷோவை ஹிட் பண்றதுலாம் பீப்புள் தான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா வந்து கொஞ்சம் இந்த விஷயத்துல கொஞ்சம் இறங்கி வந்து கொஞ்சம் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி திரும்ப ஃப்ரெண்டா இருக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் ஒரு 100 வீடியோ பிரியங்காவை பத்தி பேசியிருப்பாங்க, ஒரு 100 வீடியோ வந்து மணிமேகலை பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கு இல்லாம நிறைய பேர் பேசுற வீடியோ இருக்கு. அது வந்து ரேண்டமா எவ்வளவு பேர் பாக்குறாங்கன்றது பொறுத்து தானே. மக்கள் வந்து இது ஒரு என்டர்டெய்னர் ஷோவா பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களை பொறுத்த வரைக்கும் இது என்டர்டெயின்மெண்ட் ஷோ. இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு பார்க்க வேண்டிய மேபி இது நாட் பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாது. நமக்கு தேவையான பாலிடிக்ஸ்ல வெளியில இருக்கு. ஸோ அந்த பாலிடிக்ஸா பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாகவும் என்டர்டெய்னரா பார்த்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட. நான் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் வந்து முதல்ல நம்ம பார்க்கும்போது அது ஒரு எக்ஸாக்டிங்கிறது இல்லை. இப்போ பிக் பாஸா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் சீசன் போது அது வந்து எப்பவும் நமக்கு அது மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஷோ தான்.